புரட்டி அடிடா மடையர்கள் மடிய இந்த பூமி உலரட்டு தமிழனின் வலிய பாஞ்சி அடிடா பகைவ வழிய நீ அடிமேல் அடிடா அடக்கும் மாற்று திறனாளிகள் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் வாழ்ந்ததே 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 மூடமுட்ட உரிமைகளுக்கான வாழ்ந்ததே என்ன பண்ணுவான் ஏது சொல்றாங்க கரெக்ட் நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் நாங்கள் இங்கேருந்து ப்ராப்பர் சேனல் போல கேட்டிருக்கோம் நானே பேசியாச்சு வந்துடும் சொல்லியிருக்கோம் உங்களை நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா எங்களை மதிக்கிறீங்களா நாங்க அரசு நாங்க வந்து எல்லாருமே ஒவ்வொரு டியூன் வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் மதிக்கிறோங்க ஆனா எங்களை வந்து ஏமாற்றம் எந்த ரிசல்ட் வர்றது இல்லைங்க அவுட்கம் பண்ணணும்ல அவுட்கம் பண்ணணும்ல அப்ப நீங்க அது வந்து ஃப்ரைடேன்னா இன்னைக்கு வந்து மண்டே டிபார்ட்மெண்ட்ல எது பண்ண முடியுமோ அது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் தாங்க நீங்க கவர்மெண்ட் தானே நாங்க வந்து தொடர்ச்சியா பல மாதங்களாக பல வருடங்களாக பல மட்டங்கள் பேசிட்டு பிரச்சனை முடியணும் மேடம் பிரச்சனை முடியணும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் அதை கமிட் பண்ணுங்க இது மாதிரி ஏராளமான ஓரல் கமிட்மெண்ட் மேடம் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கமிட்மெண்ட் நாங்க பாத்துறோம் நாங்க இத பார்த்து ஃப்ரைடே உங்களுக்கு கையில வரும் அது கமிட்மெண்ட் பண்ணி கொடுங்க என்ன கொடுங்க எல்லாம் போட்ட அனுப்பிடுவாங்க மீதி நாங்க சரி ஓகே பொறுமையா இருக்கு ஒரு 6 மணி இன்னும் வேற யாராவது இருக்காங்க நம்மளுக்கு 35 ஏன் போட மாட்டேங்கிறாங்க வெள்ளிக்கிழமை நீங்க கோர்ட்டுக்கு போனாவே அது வந்து வருஷக்கணக்காக நடக்குது. அப்ப இங்க அரசு அதிகாரிகள் இடம் மாறி கலெக்டர் கூட
அதெல்லாம் அங்கே பிரச்சனை. வாட்ஸ்அப் அனுப்புற லீகல் ஸ்டேட்டஸ் என்ன, குறை தீர்ப்பு கூட்டம் நடத்துறீங்க. கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் முதலமைச்சர் வரைக்கும் அந்த இலாக்கா அதிகாரிகள், மினிஸ்டரு, மாவட்டங்களில் வந்து கலெக்டர், அதுக்கப்புறம் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் எல்லாருமே நடத்துறீங்க. குறை தீர்ப்பு கூட்டம்னா அது லீகல் ஸ்டேட்டஸ் தானே. யாரோ ஒரு சினிமா நடிகர் மாதிரி வந்து சினிமாவில் சீரியஸில் போட்டு இருக்கு. அரசு சார்பாக தான் பண்ணுறாங்க. எந்த பிரச்சனையும் சீட்டில் மனுக்களை வாங்குறீங்க, அவ்வளோதான். பத்திரிகையில் வருது, அவ்வளோதான். வீடியோவில் டிவி சேனலில் வருது, அவ்வளோதான். ரிசல்ட் பயனாளிகளுக்கு போய் சேர்ந்துருக்கா, அதில் 1000ல் ஒரு பங்கு போயிடுச்சு. இது 999 பங்கு போகிறதே கிடையாது. நீங்கள் இது மாதிரி எத்தனை முறை வந்து கமிட்மெண்ட் கொடுத்து நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நாங்கள் ஏமாறோம், நாங்கள் மாற்றுத்திறனாளி, எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தானே. எங்களுக்கு அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. அதுதான் நாங்கள் எங்களுக்கு அரசு முடியாது. நீங்கள் கொடுக்குற வரைக்கும் ஒரு வாரம் நாங்கள் இங்கேயே இருக்கோம், ஒரு வாரம் இங்கேயே இருக்கோம். சார் இப்போ மாதம் 2வது வெள்ளிக்கிழமைகளே மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைத்தீர்ப்பு இப்போ கொண்டாடி நடந்துருக்கு. இப்போ அது நடக்கிறது இல்லை. அதனால சிறப்பு குறைத்தீர்ப்பு நடத்தணும். அது வந்து நடத்துகிற விதி இருக்கு. அது வந்து அதை நடத்தி கொடுக்கணும்னு ஏற்பாடு போலீஸ் அது மிகப்பெரிய உழைப்பு. இப்போ எஸ்கே எடுத்தீங்கன்னா பாருங்க, அதே போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க. எங்கேயுமே 2017 சட்டமாக இருக்கிறத தவிர 8ஆம் தேதிக்காக எங்கேயுமே மாற்றுத்திறனாளிகள் சாதாரண கட்டமைப்பு மாற்றுத்திறனாளிகள் வந்து உறுப்பினராக இருந்தால் அது தலைமையில் யார் உழைப்பு எல்லாம் இருக்காங்க, அவங்க போகலாங்க. ஆனால் ஏற்க மாட்டாங்க, போகலாங்க. எவ்வளோ சிரமப்பட்டு மேலே இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கீழ் மட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்கும். போட்டு வசதி தான் பரவாயில்ல. அதே மாதிரி சாய்வுகள் இருக்கிறதுல, வீழ்ச்சியாக இருக்கிறதுல எல்லா காலத்தையும் பல பிரச்சனைலாம் சார் இருக்கும். படித்த வேலை இல்லை. மகளிர் உரிமை சொல்லுறது எல்லாருக்கும் ஆனால் சொல்லிட்டே தான் இருக்காரு. 4 மாதமாக ஆகுது. என்ன நடக்குது? கட் பண்ண ஏன்னா கடைமட்டம் கடைக்கொடி மட்டும் வழியில் கடந்துட்டோம், சாகத்துக்கு வழியில் சாப்பிட அதனால இந்த காலகட்டம் நாங்கள் நகர்த்தியாங்க. அதுக்கான உரிமை இருப்பது என்ன அது நாங்கள் அதை கண்டிப்பாக அது நம்ம கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த ரேம்ப்பு, அந்த டாய்லெட் மிகப்பெரிய ஒரு நம்ம தாசில்தார் ஆஃபீஸில் அந்த நிலையில் யாராவது மாட்டுக்கான ஒரு மாட்டுக்கான அடி ஊனிட்டு வரக்கூடிய மாட்டுக்காக அந்த டைல்ஸ்ல ஏறுங்க. அந்த டைல்ஸ்ல ஏறினா அப்படியே சில் பாயிண்ட் வரும். அது மட்டும் இல்லை மேடம், இந்த ட்ரிபிள்எஸ் ஆஃபீஸை வந்து மேல் மாடியில் வைக்க வேண்டாம், தரைத்தளத்தில் ட்ரிபிள்எஸ் ஆஃபீஸை வைங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை கேர் பண்ணிக்கிறதே இல்லைங்க. குளத்தூர் டாய்லெட் வெளியிலே அலுவலகம் இருக்கு, வெளி அலுவலகத்துலேயும் இந்த ட்ரிபிள்எஸ் ஆஃபீஸை வைக்கலாம். அதை மாடியில் வச்சா எப்படி அவங்க ஏறிப்பாங்க? அதே மாதிரி மேட்டூர் புதிய பஸ் நிலையம் கட்டிட்டு இருக்கு, கடைகள்லாம் கட்டப்பட்டு இருக்கு. நாங்கள் 5% தான் கேட்போம். ஆனால் நாங்கள் அப்ளை பண்ணது 13 பேர் அப்ளை பண்ணியிருக்கோம். அதில் 5 பேருக்கு மட்டும் கொடுன்னு சொல்லி கேட்போம். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் உங்களுக்கு ஆர்டர் கிடையாது. அந்த ஜீவன் தான் நீங்கள் எனக்கு கொண்டு ஒரு கவர்மெண்ட் கிடைக்காத ஒரு ஜீவோ எனக்கு அப்படி கிடைக்கும். அடுத்தவங்க கட்டுறப்ப அமௌண்ட் மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் கட்ட சொல்லியிருக்காங்கம்மா, அதை கொஞ்சம் பாருங்கம்மா. செல்வாக்கா உள்ள பணம் அதே மாதிரி அதான் நீங்க கொடுக்குறது விஷயம் இல்லை, எங்களுக்கு கொடுக்கணும். அது மாதிரி தான் அதான் சார் உங்கள்கிட்ட பட்டியலே இல்லையா? ஒரு விஷயம் இருக்குது சார். ஆலமரத்துக்குடியில் 39, நம்ம இதில் வந்து 12, கருமலைக்குடியில் 12, பேச்சேரியில் 21, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்குற ஃபைல் அங்கே இருக்குது. அவங்க ஆர்டர் போடுறதுக்காக வெயிட்டிங். ஃப்ரைடேக்குள்ளே போட்டு தந்துடுவாங்க. இதன் போகவும் ஏதாவது விடுபட்டு போச்சுனாலும் உங்களுக்கு ஃபைல் புட்டப் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தருவாங்க. மேடம் மொத்தம் 75 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதில் கொஞ்சம் மீதி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு 75 பேருங்கிறது அந்த பட்டியல் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஒரு 65 கிட்ட பயனாளிகளை தேர்வு பண்ணி லிஸ்ட்டே பண்ணிட்டாங்க. நம்மகிட்ட எந்த பட்டியலுமே இல்லை. நம்ம எப்போ கேட்டுச்சுன்னு சொன்னாலும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்பியிருக்கிறோங்க தான் சொல்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்லேயே நாங்கள் போய் பேசிட்டோம். கலெக்டர்ட்டையும் பேசிட்டு நேர்முக உதவியாளர் ஜெகநாதன் சார் இருக்கும்போது போய் பார்த்தோம். அவர் என்ன சொன்னார்னா, தேர்வு பண்ணியிருக்கு, நாங்கள் வந்து ஒப்புதல் கொடுத்துருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அங்கே ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா இல்லை வந்துச்சா? நீங்கள் ஒப்புதல் வந்துருச்சுன்னு சொன்னால் தான் நீங்கள் பட்டா கொடுக்க முடியும். இப்போ எதுவுமே இல்லாமல் அவர் நாங்கள் கொடுத்துட்டோம் அனுப்பிட்டோம் வந்துட்டோம் அப்படின்னா எப்படி நடக்கும்? அது நாங்கள் டிஆர்ஓ கிட்டேயும் ஸ்ட்ரெயிட்டாக பேசியாச்சு. அவங்க வந்துட்டு ஃபைலுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. அதுவுமே நாங்கள் லாஸ்ட் வீக் அனுப்பிச்சிட்டோம். இந்த ஃப்ரைடேக்குள்ளே வந்துடும். பட்டா ஓகே சார். எங்களுக்கு வந்து மருத்துவ முகாம் இல்லை
ஃப்ரைடே எப்படி சார் சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு வந்து கொடுத்துருவீங்க, எழுதி கொடுத்துருவீங்களா? ஃப்ரைடேக்குள்ளே கொடுத்துறேன்னு சொல்லி. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க, இப்போ பேசுனீங்க, மேடத்தில் போய் பேசினா அவங்க பேசுனாங்க, நான் வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் ரெடி ஆகிருப்பா, ஃபைல் புட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. நம்புங்க, இல்லைன்னா நாங்கள் இங்கே தானே இருக்கோம். நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்க, தானே பிரச்சனை. நாங்கள் அடிக்கடி வர முடியாதுல்ல. இல்லை எல்லாரும் பிரச்சனை. நீங்கள் வாங்க சார், நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை தெரியலன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் வாடகை கட்ட முடியாமல் நீங்கள் கொடுக்குற 1500 காசில் வாடகையும் கட்டிக்கிட்டு சாப்பிடவும் முடியாமல் அந்த ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்கல்ல, அந்த கார்டை கூட மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இங்கே மாற்றுத்திறனாளி இல்லை என்ன மாதிரி நார்மலாக ஆகிறனா நீங்கள் கொடுக்கலாம். அந்த இஷ்யூ எந்த ஷாப்ஸ்ல இருக்குன்னு மட்டும் எனக்கு லிஸ்ட் பேரோட நீங்க கொடுங்க. இமிடியேட்லி இட் வில் பீ சார்ட்டட் அவுட். நீங்க வந்துட்டு எனக்கு டீடைல்ஸோட கொடுத்தாதாங்க நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். இந்த பட்டியலுக்கு மேடம் இல்ல நான் சொல்றேன், அனுப்பி ஒரு வாரம் நான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்க டீடைல் எந்த ஷாப் யாருக்கு என்ன இஷ்யூ நீங்க எழுதி எனக்கு கையில கொடுங்க. We will immediately take action. கொடுத்தாச்சுங்க, ஏற்கனவே கொடுத்தாச்சு. கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கேயும் கொடுத்தாச்சுங்க. இங்கே பலமுறை கொடுத்துருக்குதுங்க. நீங்க வந்து you give it, we will immediately take action. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பஸ் நிலையம் கடை சம்பந்தமாக பேசுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேட்டூர் நகராட்சி நிர்வாகம் செலுத்த சொல்லுகின்ற 3.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி நம்ம வாங்குற அளவுக்கு யாருக்கும் சத்து இல்லை. அதனால மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் சலுகை விலையில அந்த கடைகளை ஒப்படைக்கணும். சாராட்சியர் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆணையரிடத்துல இதையும் சேர்த்து பேசணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையோடு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக நம்ம வந்து ஆட்சியர் அவர்களிடத்தில் இந்த கோரிக்கை நாம் முன்வைக்கிறோம். நங்கவெளி கிளை நிர்வாகிகள், மேட்டூர் நகர கிளை நிர்வாகிகள், காவேரிபுரம் கிளை நிர்வாகிகள், கண்ணாமூச்சி கிளை நிர்வாகிகள், லக்கம்பட்டி கிளை நிர்வாகிகள், கோநாயக்கம்பட்டி கிளை நிர்வாகிகள், மோலக்காடு கிளை நிர்வாகிகள், பன்னவாடி கிளை நிர்வாகிகள், ஆலாமரத்துப்பட்டி கிளை நிர்வாகிகள், குருமனூர் கிளை நிர்வாகிகள், மேச்சேரி கிளை நிர்வாகிகள் இவர்கள் அனைவருக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லைன்னா வெற்றி அடையவே மாட்டோம். 2 பேர் 3 பேர் வந்துட்டு இருந்தோம், 4 பேர் வந்தோம், 5 பேர் வந்தோம், வேலையாகல. இத்தனை பேர் வந்தங்காட்டியும் ஆச்சா? அதனால தோழர்களே, அனைவரும் இனி வரும் காலகட்டங்களில் எல்லாம் ஒன்றிணைந்து இப்போ இது போன்ற போராட்ட களமாகட்டும், வேற மற்ற முகாம்கள் ஆகட்டும், எல்லாத்திலையும் கலந்து கொண்டால் மட்டுமே நாம் அதற்கான சலுகைகள் பெற முடியும். இன்னொன்னு சொல்றேன், நம்ம சங்கத்தினுடைய தோழர்களுக்கு கொடுத்தாதான் வரும் அப்படின்றது இல்லாம தயவுசெய்து ஒன்றிணைந்து வந்து வரவழைக்கும் நாம் இது போல நிறைய வெற்றிகள் அடையலாம் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் ஊடக நண்பர்கள் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவர்களெல்லாம் இல்லைன்னா நம்ம எங்கேயுமே இல்லை. அதே போன்று நமது சார் ஆட்சியர் அவர்களுக்கும், தாசில்தார் அவர்களுக்கும், பிஓ ஆர்ஐ சார் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.